நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்கிறத உங்களோட ஃபீட்பேக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் மூலமாக புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? shall we start with the song now? நீ என்ன செய்கிறாய்? சத்தியத்தின் பாதையை ஏன் வெறுக்கிறாய்? சத்தியத்தின் பாதையை ஏன் வெறுக்கிறாய்? எங்கு போகிறாய்? நீ என்ன செய்கிறாய்? சத்தியத்தின் பாதையை ஏன் வெறுக்கிறாய்? சத்தியத்தின் பாதையை ஏன் வெறுக்கிறாய்? வாலிபனே, ஓ வாலிபனே, கன்னிகையே, சிருஷ்டிகரை நினைத்திடு. வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைத்திடு. எங்கு போகிறாய்? நீ என்ன செய்கிறாய்? சத்தியத்தின் பாதையை ஏன் வெறுக்கிறாய்? சத்தியத்தின் பாதையை ஏன் வெறுக்கிறாய்? மூலமாக உங்களுக்கு 2 டிவிடிகளை வெளியிடுறாங்க. ஒன்று இளைஞனே எழும்பிரு, இட்ஸ் a சாங் டிவிடி, அண்ட் another one is எதை நோக்கி செல்கிறாயோ, இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த 2 டிவிடிகளும் உங்களுக்கு நம்ம டிடிஒய் அண்ணா மார்க்கெட்டையோ இல்லாட்டா டிடிஒய் ஆஃபீஸ்லேயோ போய் இந்த டிவிடிகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டிவிடிகள் கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞர்கள்கிட்டையும் இருக்க வேண்டிய டிவிடி. கண்டிப்பாக வாங்கி பயனடைங்க.
பாடல் மிகவும் அருமையாக இருந்துச்சு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்தி வேலைக்குள்ளாக கடந்து போகலாம். நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த வாலிபர் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக இந்த வாலிபர் நேரத்தை அநேகர் நீங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக கண்டுகளித்து வருகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிறப்பாக திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் இதற்காக ஜெபிக்கிறீர்கள். இன்றைக்கு வாலிபர்களின் ரட்சிப்புக்காக நாம் எல்லோரும் இணைந்து ஒன்றுபட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான வாலிபர்களை கொண்ட ஒரு தேசமாக நம்முடைய தேசம் இருக்கிறது. சுமார் நம்முடைய இந்திய தேசத்தின் மக்கள் தொகையில் 60-65 விழுக்காட்டினர் இளையோர்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. நம்முடைய தேச வாலிபர்களின் ரட்சிப்பு நம்முடைய எதிர்கால இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்கும் நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய வாலிப வயதை நமக்கென்று ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய இள வயதில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். இந்த நாளிலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு வார்த்தை நமக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு புதிய பலத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் மரிக்கிறார்கள். அதோடு அவருடைய சரித்திரம் முடிந்து போய்விடுகிறது. அவருடைய சரித்திரங்களை வரலாற்றிலே வாசிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே நமக்காக அவர் வாழ்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்பது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே உருவாக்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் மரணத்தோடு அந்த மீட்பின் திட்டம் முடிந்து விட்டதென்றால் இன்றைக்கு அதன் மூலமாய் நமக்கு எந்த மகிமையையும் நாம் பெற்றிருக்க முடியாது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு அநேக அடையாளங்களாய் இந்த உலகத்திலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாலிப நேரத்தின் மூலமாக உங்களோடு வருகிற வாரத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நான் ஒவ்வொரு வாரமும் சில சிந்தனைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நமக்குள்ளே அநேக வெற்றியையும் ஒரு மீட்பின் திட்டத்தையும் அநேக ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கிய இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்கும் என்றால் ஆண்டவருக்காக ஒரு பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய் நாம் மாற முடியும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் அநேக ஆசீர்வாதங்களை இந்த மனுக்குலத்திற்கு கொடுக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு காரியம் என்று சொல்லப்போனால் இந்த உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு அடையாளமாய் நமக்கு இருக்கிறது. உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கை? இந்த நிகழ்கால வாழ்க்கையிலே ஒரு உறுதியையும் ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கையையும் இது நமக்குள்ளே கொடுக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றிய கூட்டம் ஏராளம் ஏராளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது அவர் வெற்றியாக பவனி செல்லும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நின்று, ஓசன்னா, எங்களை விடுவித்தருளும், உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி அவரை வாழ்த்தி பாடினார்கள். பாருங்கள், உலக பிரகாரமாய் இந்த இயேசு கிறிஸ்து எங்களை ரோம அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று அவர்கள் நம்பினார்கள். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீசர்களின் அடியார்களின் நம்பிக்கை கூட அதுவாக இருந்திருக்கலாம். உலக பிரகாரமாய் எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்திருக்கலாம். எனவே அவர் உயிரோடு இருக்கும் காலத்திலே அவரை பின்பற்றிய கூட்டம் ஏராளமாய் இருந்தார்கள். பொதுவாக உலக பிரகாரமாய் ஒரு தலைவனோ ஒரு தலைவியோ உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை பின்பற்றுகிற கூட்டம் எப்பொழுதும் அதிகமாக இருப்பார்கள். தன் தலைவன் உயிரோடு இருக்கிறான்,
தன் தலைவன் இருக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்லி தலைவனுக்காக எந்த வீர தீர செயல்களையும் செய்கிற அநேக விசுவாசிகள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது தலைவனுக்காக தன் உயிரை கூட கொடுக்கிற தொண்டர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, எந்த ஒரு அமைப்பிலும் ஒரு தலைவன் மரித்த பிற்பாடு அவரை பின்பற்றிய சீடர்கள், அவரை பின்பற்றிய தொண்டர்கள், விசுவாசிகள் அவர்கள் விலகி ஓடி விடுவார்கள், சிதைந்து விடுவார்கள் என்பதுதான் வரலாற்றிலே நாம் காண கிடைக்கிற ஏராளமான காரியங்களாக இருக்கிறது. அதே போல தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவரை பின்பற்றிய கூட்டம் அவர் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அவர்கள் விலகி ஓட ஆரம்பித்தார்கள். ஒருவேளை அவருடைய எதிர்பார்ப்பு, இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரு ஆட்சியை அமைத்து எங்களை வாழ வைப்பார் என்று நம்பியிருக்கலாம். அவர்தான் எங்களை மீட்டு ரட்சிக்கிற ஒரு மேசியா என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். எனவே உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்காக வாழ துணிந்தவர்கள் அவர் சாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இவ்வளவு குறுகிய நேரத்திலே இப்படி ஒரு மரணத்துக்கு நேராய் போய்விட்டதை என்று அஞ்சி இப்படிப்பட்ட மரணம் தங்களுக்கும் வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் தொண்டர்களும் விசுவாசிகளும் சீடர்களும் அவர்கள் ஓடிப்போனார்கள். சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிக் கொண்டு அவர்கள் ஒளிந்திருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழுவதற்கு முந்திய நாளில் எல்லோரும் நம்பிக்கையற்றவர்களாய் மிகுந்த துக்கத்தோடும் வேதனையோடும் பூட்டிய அறைக்குள்ளே அவர்கள் தவித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் திருமறைகளே பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த அன்று அதிகாலையில் கூட அவரை பின்பற்றிய சீடர்கள், சில பெண்கள் அவரை அந்த கல்லறையிலே போய் தேடுகிறார்கள். மரித்த தெய்வம், அந்த சரீரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே பாருங்க, தூதன் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நீங்கள் மரித்த இடத்திலே போய் தேடுகிறது என்ன? அவர் உயிரோடு எழுந்து விட்டார். பாருங்க, ஆரம்பத்தில் இந்த சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஆண்டவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு தன்னை அடையாளப்படுத்துகிறார், தன்னை காண்பிக்கிறார். நீங்கள் ஆதி திருச்சபையின் வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இயேசுவின் சீடர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்காக வாழ துணிந்த சீடர்கள் அவர் மரிக்க ஒப்பு கொடுத்த பொழுது பின்வாங்கி போனார்கள். ஆனால் அதை காட்டிலும் அதிக வல்லமையோடு மீண்டும் அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். நம்பிக்கை இழந்து போன சீசர்கள் மீண்டும் நம்பிக்கையை பெற்றார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதனுடைய காரணம் ஆண்டவரின் உயிர்த்தெழுதல். ஒருவேளை ஆண்டவரின் மரணம் ஒரு தோல்விக்கு நேராக போய்விட்டதோ என்று நினைத்திருந்த கூட்டத்திற்கு அவருடைய உயிர்த்தெழுதல் மறுபடியும் ஒரு வாழ்க்கை உண்டு, உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, தோல்விக்கு ஒரு முடிவு உண்டு, மரணத்திற்கு ஒரு முடிவு உண்டு, உங்கள் வாழ்க்கையின் இழப்புக்கு ஒரு முடிவு உண்டு என்ற ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறதாய் மாறிப்போனது. எம்மாவூருக்கு சீசர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், 2 பேர்கள். அவர்களோடு கூட இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு வழிப்போக்கனை போல அவர் நடந்து போகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவென்று அவரை அடையாளம் காண முடியாததினால் அவரோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர்கள் வேதனையோடு சொல்லுகிறார்கள், அவரே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அப்போ பாருங்க, ஒரு காலத்தில் அந்த நம்பிக்கை இருந்தது, ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கை அவர்கள் முற்றிலும் இழந்து போய்விட்டார்கள். ஆனால் அதே சீசர்கள் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த பிற்பாடு மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கையை பெறுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 14-15ஆம் வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரை 3 முறை மறுதலித்தவர், இந்த ஆண்டவரை போல தனக்கும் பாடு வந்துவிடக்கூடாது என்று சிலுவையின் அடியில் வந்து நிற்பதை வெறுத்தவர். ஆனால் அந்த பேதுரு சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாய் பிரசங்கிக்கிற ஒரு மனிதனாக மாறினார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவரை பின்பற்றிய கூட்டம் பெருகியது. அப்படி என்றால் ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. திருச்சபையின் சீர்திருத்தத்திற்காக அதிகமாய் போராடியவர் மார்ட்டின் லூத்தர். அவருடைய துணைவியார் கேத்தரின், அவரும் விசுவாசத்திலே உறுதியானவர்.
கணவனும் மனைவியுமாக இணைந்து இந்த சீர்திருத்தத்துக்காக அதிகமாய் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த சீர்திருத்தத்தை இந்த மார்ட்டின் லூத்தர் செய்யும் பொழுது அநேக பாடுகள், அநேக துன்பங்கள், அநேக அச்சுறுத்தல்கள். ஒரு முறை இந்த அச்சுறுத்தல் போராட்டத்தின் மூலமாய் வந்த துன்பத்தின் நிமித்தமாய் மிகவும் சோர்ந்து போய் இந்த மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து விட்டார். அவருடைய துணைவியார் பல விசுவாசத்தை அவருக்கு சொல்லி அவரை பலப்படுத்தினார். ஆனாலும் இந்த மார்ட்டின் லூத்தர் மிகவும் சோர்ந்து போனார். திடீரென்று அவருடைய துணைவியார் கேத்தரின் துக்க வீட்டிலே அணிந்து கொள்ளும் அதற்கு அடையாளமாக இருக்கிற ஒரு கருப்பு சால்வை அணிந்து கொண்டு இந்த மார்ட்டின் லூத்தருக்கு முன்னால் போய் நின்றார். திடீரென்று தன்னுடைய மனைவி துக்க வஸ்திரம் அணிந்திருப்பதை பார்த்த உடனே இந்த மார்ட்டின் லூத்தர் திடுக்குற்றார். உடனே அவர் கேட்டார், ஏன், என்ன ஆயிற்று? துக்க வஸ்திரத்தை ஏன் உடுத்தி இருக்கிறார்? யாருக்கு என்ன நடந்தது? சொல் என்று பதட்டத்தோடு அவர் கேட்டார். அவருடைய மனைவி சொன்னார், இயேசு மரித்து விட்டார். நீ ஏன் பிதற்றுகிறாய்? இயேசு மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் சத்தமாக சொன்னார். இப்பொழுது அவருடைய துணைவியார் சொன்னார்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றால் அவரை பின்பற்றுகிற நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஒரு மரித்த தெய்வத்தை நீங்கள் பின்பற்றவில்லையே. மரித்து மரணத்தை ஜெயித்த, இந்த உலகத்தின் தீமைகளை ஜெயித்த, வெற்றியை கொடுத்த, நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தானே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். எனவே உங்கள் போராட்டத்திற்கும் ஒரு நிச்சயமாய் ஒரு நல்ல முடிவு உண்டு என்று அவர்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுத்ததாக நான் ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன். ஒருவேளை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது, ஐயோ, என்னுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டா? என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டா? இந்த வியாதிகளுக்கு ஒரு முடிவு உண்டா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கடன் பிரச்சனை, தரித்திரத்திலிருந்து எனக்கு ஒரு முடிவு உண்டா? இப்படி பல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பயத்திலே தள்ளுகிறது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை ஒரு தோல்விக்கு நேராய் சென்று விடுமோ என்ற ஒரு வேதனை நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற வார்த்தை ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு தருகிறது. ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே தருகிறது. கல்லறை என்பது ஒரு முடிவல்ல, இழப்பு என்பது ஒரு முடிவு அல்ல, தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே கொடுக்கிறது. ஆதி திருச்சபையிலே ஆண்டவரை பின்பற்றிய சீசர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமையை கொடுத்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்தவுடனே அதை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் சும்மா இருக்கவில்லை. அதற்கு முந்தைய வாழ்க்கையை காட்டிலும் மீண்டும் ஒரு புதிய பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நாளில் இந்த உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கூட வாழ்க்கையிலே சில காரியங்களை குறித்து நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் வாரும். என் வாழ்க்கையில் எதிலெல்லாம் நான் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறேனோ, இன்றைக்கு உம்முடைய உயிர்த்தெழுதலை நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். ஒரு புதிய நம்பிக்கையை எனக்குள்ளே நீர் விதைத்தருளும், எனக்குள்ளே விதைத்தருளும். என்னுடைய வாழ்க்கையின் தோல்வி ஜெயமாய் மாறட்டும். மரணத்தை விழுங்கி, மரணத்தை புறம்புக்கு தள்ளி உயிரோடு எழுந்த உம்முடைய வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும் என்று கேட்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, நீ உயிரோடு எழுந்தீர் என்ற செய்தி எங்களுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. அன்று சீடர்கள் நீ மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது, ஐயோ, இவரை பின்பற்றினதனால் நமக்கு ஒரு லாபமும் இல்லையே என்று ஓடி ஒளிந்தார்கள். தங்கள் உயிருக்கு இனி எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை என்று அவர்கள் பயந்து ஒளிந்தார்கள். ஐயா, இதோ அவரே எங்களை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பியிருந்தோம், இப்பொழுது அந்த நம்பிக்கையெல்லாம் வீணாய் போய்விட்டதே என்று அவர்கள் வேதனையோடு காத்திருந்தார்கள். ஆனால் நீ மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். நீ உயிரோடு இருக்கிறவராக உம்முடைய ஜனங்களுக்கு உம்மை காண்பித்தீர். ஐயா, இதோ நீ உயிரோடு எழுந்தீர் என்ற இந்த செய்தி ஒவ்வொரு சீடர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அவர்கள் வீறு கொண்டு எழுந்தார்களே, அதே போல இந்த நாளிலும் உம்மை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிலெல்லாம் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறோமோ, இதோ நீ உயிரோடு எழுந்தீர் என்ற இந்த செய்தி எங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பது இல்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனை வந்தாலும் எங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கை
எங்களை பலப்படுத்துகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கைகளை தொடர்ந்து உமக்குள்ளே பலன் கொண்டு வாழ இந்த உயிர்த்தலின் வல்லமை எங்கள் சரீரம், ஆவி, ஆத்மாவை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நெல்லை திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள். பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை. திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு, ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும் இதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.